எனக்கு தாய், தந்தை, மனைவி, சகோதரர்கள், பிள்ளைகள் என்று என்னோடு வாழ்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அதிலே சிலர் என்னோடு இப்பொழுது இல்லாமலும் போயிருக்கலாம். ஆனால் நான் எப்பொழுதும் என்னுடைய குடும்பம் என்று கருதுவது, என்னை ஊனோடும் உயிரோடும் உணர்வோடும் பிணைத்துக் கொண்டிருப்பது இந்த இயக்கம்தான் என்று அந்த இயக்கத்தின் அடி தூண்களாக, செங்கற்களாக இருக்கின்ற அன்பான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சேலத்திலே உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்கின்ற இந்த கூட்டத்திலே பேசுவதற்காக நான் பயணப்பட்டு வரும்பொழுது குரலற்றவர்களின் குரலாக, மிக குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக, மாநில சுயாட்சிக்காக இந்தியாவெங்கிலும் உயர்ந்து ஒலிக்கின்ற குரலாக, மாற்றுத்திறனாளிகளின் குரலாக, எங்கெல்லாம் நம்முடைய தமிழர்களுடைய உரிமைகள் நசுக்கப்படுகின்றதோ, தமிழ் இனத்தின் மாண்பு சிதைக்கப்படுகின்றதோ, அங்கெல்லாம் அதை காக்கின்ற வாளாகவும் கேடயமாகவும் உயர்ந்து நிற்கின்ற நம்முடைய மாண்பமை தளபதி அவர்களுடைய குரலை பதிவு செய்ய வந்திருக்கிறேன் என்கின்ற பெருமையோடு உங்கள் முன்பாக இன்றைக்கு நான் நிற்கின்றேன். கலைஞரின் 5 கட்டளைகளை கண்போல காப்போம், அடக்குமுறையை அடித்து நொறுக்குவோம், மதவாதத்தை மாய்த்து மானுட நேயத்தை வளர்ப்போம், தமிழரை உயர்த்தி தமிழை காப்போம், வளமான தமிழகத்தை மீட்டெடுப்போம் எனும் நம்முடைய தளபதியினுடைய சூழலை கேட்ப, இருந்தமிழே உன்னால் இருந்தேன், வானோர்தம் விருந்தமிழ்தம் தந்தாலும் வேண்டேன் என்னும் தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்த கூட்டம் இன்றைக்கு துவங்கி இருக்கின்றது. தமிழ்தாய் வாழ்த்து அத்தனை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்கூட்டங்களிலும் பாடப்பட வேண்டும் என்பது நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்களுடைய கோரிக்கை. இன்றைய தினம், இப்பொழுது சற்று முன்பாக உள்துறை அமைச்சர் பேசியதாக செய்தி ஒன்றை பார்த்தேன். தன்னுடைய மகனை முதலமைச்சர் ஆக்குவதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திட்டம். ஊழல் மிகுந்த, சனநாயகத்தை தோண்டி புதைக்கின்ற இப்படியெல்லாம் அடுக்குமொழியை சொல்லி நம்முடைய முதலமைச்சரின் திட்டம் அவரை முதலமைச்சராக்குவதுதான், தன்னுடைய மகனை முதலமைச்சராக்குவதுதான் என்று சொல்லி இருக்கின்றார். அவர் ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சேலத்து மண்ணிலே கூடியிருக்கின்ற, சேலம் என்றால் சைலம் மலையால் சூழப்பட்டது சொல்வார்கள். மனித தலைகளால், உடன்பிறப்புகளால் சூழப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டத்திலே சூளுரைக்கின்றோம். மக்கள் அவரை முதலமைச்சராக்குவார்கள். எதற்காக? இன்னாருடைய பேரன், இன்னாருடைய மகன் என்பதற்காகவா? முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் மகன் என்கின்ற பிறப்பினால் தந்த அடையாளத்தை மீறி தன்னுடைய நிதானமான அணுகுமுறையால், 50 ஆண்டு கால உழைப்பால், தேர்ந்த நிர்வாக திறனால் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். உலக சரித்திரத்திலேயே தலைமை பொறுப்பிற்கு வருவதற்கு என்று அரசியல் குடும்பங்களில் நீண்ட காலம் என்றால் ஒருவர் 46 ஆண்டு காலம், ஒருவர் 42 ஆண்டு காலம். உலக சரித்திரத்திலேயே காத்திருந்தவர்கள் 2 பேர்தான். ஒருவர் கியூபாவின் ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய தம்பி ரவுல் காஸ்ட்ரோ, 42 ஆண்டுகள். செயல் தலைவராக வருவதற்கு 46 ஆண்டுகள் காத்திருந்தவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். கூவத்தூரிலே அத்தனை பேரும் அடைக்கப்பட்டிருந்த பொழுது பின்புற வழியாக வருவது எங்களுக்கு வேண்டாம், மக்கள் வாக்கெடுப்பில் நாங்கள் அங்கே செங்கோட்டையிலே அமருவோம் என்று சொல்லி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழியிலே பெரியாரின் பேரனாக, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் பேரனாக இன்றைக்கு சேலத்திலே உலகம் வியந்து பார்க்கும் வண்ணம் உரிமை மீட்பு மாநாடு என்கின்ற நம்முடைய இளைஞரணியின் 2வது மாநில மாநாடை நடத்தி காட்டி இருக்கின்ற அன்பு தம்பியை தமிழகத்து மக்கள் முதலமைச்சராக்குவார்கள். மார்ட்டின் லூதர் கிங்கை நீங்கள் அறிவீர்கள். அவர் ஒரு முறை சொன்னார், ஜார்ஜியா என்கின்ற மாகாணம், அமெரிக்காவிலே அப்பொழுது அடிமை முறை இருந்த காலம், அந்த மாகாணத்திலே முன்னாள் அடிமைகளும் அவர்களை அடிமைப்படுத்தி இருந்தவர்களும் ஒரு நாள் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்பார்கள்.
என்னுடைய 4 குழந்தைகளும் நிறத்தால் அல்லது அவர்கள் உடம்பிலே ஓடுகின்ற வேறொரு இனத்தால் பாகுபாடு இல்லாமல் நன்றாக அனைவரோடும் சேர்ந்து மகிழ்வோடு வாழுகின்ற வாழ்க்கை வரும், அப்படி என்று நான் நம்புகின்றேன், கனவு காண்கின்றேன். பள்ளத்தாக்குகள் உயரும், மலை சிகரங்கள் தாழும், இது நிச்சயமாக சமதர்ம சமுதாயத்தில் நடந்தே தீரும் என்று சொன்னார். அந்த கனவை நினைவாக்கி இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைய தினம் நாடு எதிர்நோக்கி இருக்கின்ற அபாயத்தை உங்களுக்கு விளக்கி காட்டி, நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை அதல பாதாளத்திலிருந்து ஒருவராலும் காப்பாற்ற முடியாது என்கின்ற அபாயத்தை உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக 10 ஆண்டு காலம் இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மீது, சமதர்மத்தின் மீது, ஒடுக்கப்பட்டோரின் உரிமை மீது வெந்நீரை பாய்ச்சி அதனை வெந்து தணிந்திருக்கின்ற காடாக சாக்காடாக மாற்றியிருக்கின்ற பாஜக ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றுதான் இந்த தேர்தல் பரப்புரையிலே அனைவரையும் எங்கும் உடன்பிறப்புகளை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இது என்னுடைய குரலிலே வரும் என்று நான் சொன்னாலும் அங்கே ஒலிக்கப் போவதெல்லாம் உடன்பிறப்புகளாகிய உங்கள் குரல் தான் என்று சொன்னார்கள். அந்த கூட்டம் சேலம் மாநகரத்திலே நடைபெறுவது என்பது, அதிலே நான் பேச அழைக்கப்பட்டிருப்பது என்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியும் பெருமையும். பொதுக்கூட்டம் எல்லா இடங்களிலும் நடப்பது உண்டுதான். வான்கோ என்கின்ற உலக புகழ்பெற்ற ஓவியன் ஒருவன் உண்டு. அவனை பற்றி சொல்லுவார்கள், வான்கோ ஒரு ஆரஞ்சு புள்ளியை தொட்டு வைத்தால் அது உதயசூரியனாக மாறிவிடுகின்றது. மற்ற ஓவியர்கள் உதயசூரியனை வரைந்தால் கூட அது சின்னஞ்சிறிய ஆரஞ்சு புள்ளியாக சுருங்கி விடுகிறது என்று. மற்ற மாவட்டங்களிலே எத்தனையோ கூட்டங்கள் நடக்கலாம், ஆனால் சேலம் மாவட்டத்திலே நடக்கின்ற இந்த கூட்டம் உதயசூரியன் 40க்கும் 40லும் வென்று சரித்திர சாதனை படைக்கப் போகிறது என்பதை நமக்கு, தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்திய திருநாட்டிற்கு சொல்லுகின்ற கூட்டமாக இருக்கின்றது. இந்த சேலம் மாவட்டத்திற்கு என்று பாரம்பரியமான மிக பெருமை ஒன்று உண்டு. இதுதான் 1792ஆம் ஆண்டிலேயே இந்தியாவில் 1792. இன்றைக்கு உங்களுக்கு 158வது பிறந்த நாள். 158 ஆண்டுகளை கடந்திருக்கின்றீர்கள். உருவான முதல் மாவட்டம். அந்த மாவட்டத்திற்கு இன்னொரு கூடுதல் பெருமையும் உண்டு. நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் ரீதியாக ஏறு தளத்திலே ஏறுவதற்கும், நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் திரைத்துறையிலே புகழ் பெறுவது, அதோடு சேர்ந்து அரசியல் ரீதியாக அடுத்த கட்டத்திற்கு செல்வது என்பதற்கான மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தியது சேலம்தான் என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். இன்றைக்கு கேட்கின்றார் அவர்களே நம்மை பார்த்து எடப்பாடியார் அவர்கள், நீங்கள் செய்த சாதனைகள் என்ன? $1 trillion எக்கானமி என்று சொல்லுகிறீர்களே, அந்த பொருளாதாரத்தை நீங்கள் எட்டுவதற்கான வெள்ளை அறிக்கையை நீங்கள் தாருங்கள் என்று. அவர் அரசியலுக்கு வந்தது என்பது 1974 என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் சேலம் மாவட்டத்தை சார்ந்த, நம்முடைய பகுதியை சார்ந்த உடன்பிறப்புகளே, பொதுமக்களே நன்றாக கேளுங்கள். 1957 சேலம் மாமன்றம் அப்பொழுது காங்கிரசின் வசம் இருந்தது. அந்த மாமன்றத்தில் உறுப்பினராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தாண்டவன் என்கின்ற மாமன்ற உறுப்பினர் கொண்டு வந்த ஒரு தீர்மானம்தான் சேலத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டையே தொழிற்சாலைகளை நோக்கி திருப்புகின்ற ஒரு மிகப்பெரிய முக்கிய தீர்மானமாக ஆனது. தாண்டவன் என்கின்ற நம்முடைய கட்சியை சார்ந்த மாமன்ற உறுப்பினர் சொல்கின்றார், சேலத்தை சுத்தி இரும்பு தாதுகள் கிடைக்கின்றன, இங்கு ஒரு இரும்பு எஃகு தொழிற்சாலையை கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்றார். இந்தியாவே இன்றைக்கு $1 trillion நோக்கி செலுத்துகின்ற அந்த துவக்க புள்ளி மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்களே, எங்களுடைய கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் அவர்களால் 1957 இங்கே இந்த மண்ணிலே துவங்கப்பட்டு விட்டது. இதை குறிப்பிட்டு 1996ஆம் ஆண்டு ஹுண்டாய் தொழிற்சாலையை துவக்கி வைத்துவிட்டு நம்முடைய கலைஞர் அவர்கள் சொல்லுகின்றார், எங்களுடைய சேலம் தீர்மானம்தான் தமிழகத்தை தொழிலை வளர்த்துகின்ற அந்த பாய்ச்சலுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்த முதல் தீர்மானம்.
பெருந்தலைவர் ஐயா காமராசர் அவர்கள் உற்பத்தியை நோக்கி தமிழ்நாட்டை முன்னோக்கி செலுத்துவதற்கு அவருக்கும் திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு முன்னெடுப்பிற்கும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் ஆதார புள்ளி அடிப்படையை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். பொருளாதார வளர்ச்சி என்பதை சமூக மாற்றத்திற்கான கருவியாக பயன்படுத்தியதும் எங்கள் கட்சிதான் என்று பதிவு செய்திருக்கின்றார். மாண்புமை மேனாள் முதலமைச்சர் அவர்கள் இதனை கருத்திலே கொள்ள வேண்டும். பொருளாதார வளர்ச்சி என்பது வெறும் எண்களில் மட்டுமே நாம் பார்ப்பது கிடையாது. எண்கள் மிக முக்கியம்தான், சதவீதம் மிக முக்கியம்தான். ஆனால் ஒவ்வொரு மாற்றமும் சமுதாயத்திலே பல அடுக்குகளே இருக்கின்ற ஒவ்வொரு இனத்தை சார்ந்த அல்லது ஒவ்வொரு கம்யூனிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா, பிரிவினரை சார்ந்தவர்களை எப்படி ஒடுக்கப்பட்டவரை விளிம்பு நிலை மக்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்கின்ற சமுதாய மறுமலர்ச்சி இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை மறக்க கூடாது. நீங்கள் அதற்கான புள்ளி சேலத்தில் இன்னொன்றையும் மறக்கக்கூடாது. சேலம் திருச்சி நெடுஞ்சாலையிலே இருக்கின்ற மணல்மேடு கிராமத்திலே தான் டால்மியாபுரத்தை கள்ளக்குடியாக்குகின்ற அந்த மிகப்பெரிய போராட்டத்திற்கான பெரிய பொதுக்கூட்டம். எதற்காக பெயர் மாற்றம்? பெயரில் என்ன இருக்கின்றது? பை ரோஸ் பை எனி நேம் வுட் ஸ்மெல் ஸ்வீட். ரோஜாவை எந்த பெயரிட்டு அழைத்தால் என்ன? டால்மியாபுரம் கள்ளக்குடியானால் உங்களுக்கு என்ன என்று கேட்டவர்களுக்கு ஒரு பெரிய விளக்க உரை கூட்டத்தை அன்றைக்கு மணல்மேட்டிலே நம்முடைய கலைஞர் அவர்களுடைய தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். 1 மணி நேரம் பேசுவதாக இருந்த அந்த கூட்டம் விதிகாலை 3 மணி வரை தொடங்கி சுற்றுப்பகுதி மக்கள் அத்தனை பேரும் திரண்டு வந்து நிச்சயமாக கள்ளக்குடியை நாம் பெற்றே தீருவோம், பெயர் மாற்றியே தீருவோம் என்று சூளுரைத்த அதற்கான ஒரு விதையை போட்டது சேலம் தான். சொல்லிக்கொண்டே போகலாம். சேலத்திற்கான பெருமைகள் மிக முக்கியமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அது எப்படி பின்னி பிணைந்து இருக்கின்றது. நம்முடைய தலைவர் கலைஞருடைய நண்பர் மிக அழகாக ஒரு முறை சொல்லியிருக்கிறார். அவருடைய பெயர் வெங்கடசாமி. கலைஞருடைய தாய் வீடு திருவாரூர் என்றாலும் அவருடைய புகுந்த வீடு சேலம்தான். திராவிட முன்னேற்ற கழகம் 949 துவங்கப்பட்ட பொழுது சேலத்திலே இருந்துதான் அந்த துவக்க விழாவிற்கு தலைவர் கலைஞர் செல்கின்றார். இங்கிருந்துதான் மாடர்ன் தியேட்டர்ஸில் அவர் சேரும் பொழுது என்னுடைய கட்சி பணிக்கு குந்தகம் வராமல் நான் பணியாற்றுவேன், அப்படி என்றால் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்கின்றார். பெரியாரோடு பழக்கம் அதற்கு பின்பாகத்தான் இப்படி அரசியல் ரீதியாக திரைத்துறையிலும் அடுத்தடுத்த பாய்ச்சலுக்கு வித்திட்டது நம்முடைய சேலம்தான். தலைவர் கலைஞர் சேலத்தின் மீது வைத்திருந்த மாறாத பற்றினாலும் அன்பினாலும் தான் அன்பிற்குரிய தம்பி பார்த்திபன் சொன்னதை போல 2 ஆண்டுகளில் 9 முறை இங்கே வருகை தந்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு அண்ணன் நேரு அவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்தார் என்பதையும் உங்களிடம் பட்டியலிட்டு காட்டினார்கள். பல கோடி செலவில் ஈரடுக்கு பேருந்து நிலையம், பெரியார் பேரங்காடி முதலமைச்சர் அவர்கள் சேலத்திற்கு கொண்டு வந்தது, போஸ் மைதான வணிக வளாகம், வஉசி மார்க்கெட், நேரு கலையரங்கம். நீங்கள் இதிலே கவனிக்க வேண்டியது இந்த கட்டிடங்களை அல்ல, கட்டிடத்திற்கு சூட்டப்பட்டிருக்கின்ற பெயர்களை கவனியுங்கள். அதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய அடையாளம். போஸ், வஉசி, நேரு, பெரியார். சமூகத்திற்கு யாரெல்லாம் இந்த சமூகத்திலே இருக்கின்ற கசடுகளை களைய விரும்புகிறார்களோ, யார் யாரெல்லாம் சனாதனத்திற்கு எதிராக மட்டுமல்ல மக்கள் மத்தியிலே இருக்கின்ற அந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்க பாடுபடுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் திராவிடர்கள் தான், அவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம் என்று சொன்ன பெரியார்களுடைய பெயர்களை எல்லாம் இங்கே நம்முடைய ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் சூட்டி மகிழ்ந்திருக்கின்றார். 2035.82 கோடி ரூபாய் திட்டப்பணிகளுக்கு 50,202 பேருக்கு நலத்திட்ட உதவிகள், இப்படி புள்ளி விவரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். 5 ஆண்டுக்கான திட்டங்களை 2 ஆண்டுகளில் முடித்திருக்கின்றார். மிக முக்கியமாக துணிவையும் தன்னம்பிக்கையும் 2 கால்களாக கொண்டு மாஜினி எப்படி தன்னுடைய பயணத்தை துவக்கினானோ அதுபோல இளைஞர் அணியினுடைய அந்த புலிப்பாய்ச்சலுக்கும் தமிழ்நாட்டை அடுத்த கட்ட நகர்விற்கு கொண்டு செல்வதற்குமான மிக முக்கியமான பாய்ச்சலாக உரிமை மீட்பு மாநாட்டை இங்கே நடத்திய நம்முடைய செயலாளர் அவர்கள் சேலத்தை சார்ந்த நீட் தேர்வினால் பலியான தனுஷ் என்பவருடைய பெயரை ஒரு வாயிலாக வைத்து
நம்முடைய அந்த மாநில உரிமை மீட்பு மாநாட்டை நடத்தி இருக்கின்றார். இந்த பெருமையுடைய இத்தனை சேலத்திலே நான் சொன்னது போல தொழில் மயமாக்கத்திற்கான ஒரு ஆதார புள்ளியாக இருந்த இந்த சேலத்திலே நான் இன்றைக்கு உங்கள் முன்பாக பேச பணிக்கப்பட்டிருப்பது என்பது தமிழகத்து உரிமைகளை எந்த விதத்திலெல்லாம் ஒன்றிய அரசு தட்டி பறிக்கின்றது, கொடுத்திருந்த வாக்குறுதிகள் என்னென்ன, அவற்றை எப்படி காற்றிலே பறக்க விட்டு நம்மீது பழி போட்டு திருப்புகிறது என்று விளக்கமாக எடுத்து சொல்லுங்கள் என்று. புள்ளி விவரங்கள் கேட்பதற்கு என்று உங்களுக்கு சற்று சோர்வை தரலாம். அதற்கு போவதற்கு முன்பாக ஒரு சின்ன வரலாற்று சம்பவத்தை சுட்டிக்காட்டுகின்றேன். ஹிட்லரை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். ஹிட்லர் கோலோச்சி கொண்டிருந்த காலம் அது. இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே ஹிட்லர் வெற்றி பெறுவான் என்று உலகமே அவர் முன்பாக அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தது. அவருடைய காலடியில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வீழப்போகிறது என்கின்ற பிரமை ஒவ்வொருவரிடமும் இருந்தது. அப்பொழுது அவரை சந்திக்கின்றார் ஒரு பத்திரிகையாளர். ஹிட்லர் கப்பலுடைய மேல் தடத்திலே நின்று கொண்டு தன்னுடைய படைகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார். பத்திரிகையாளர் வந்தவுடன் அவரை பார்த்து சொல்கின்றார், பாருங்கள் என்னுடைய படையை, உலகத்தை அதிர வைக்கப் போகின்ற படை இதுதான், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை மண்டியிட போட வைக்கின்ற படை இதுதான் என்கின்றார். சொல்லிவிட்டு அங்கு இருக்கின்ற தூரத்தில் இருக்கின்ற ஒரு படை வீரரை பார்க்கின்றார். அடுத்த சொல் இல்லாமல் அந்த படை வீரர் கப்பலின் மேல் தளத்திலே இருந்து கடலிலே குதித்து இறந்து விடுகின்றார். நெக்ஸ்ட் என்கின்றார், மறுவார்த்தை பேசாமல் இன்னொரு வீரன் கப்பலின் மேல் தளத்திலே இருந்து கீழே குதித்து இறந்து விடுகின்றான். மூன்றாவது என்று சொல்வதற்கு முன்பாக இப்படி திரும்பும் பொழுதே ஒரு வீரன் ஓடி வருகின்றான் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு. பத்திரிகையாளர் அவரை பார்த்து, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடித்து விட்டது? அவர்தான் ஏதோ சொல்கிறார் என்றால் நீங்களும் என்ன என்று ஏது கேட்காமல் குதிக்கிறீர்களே என்று. அந்த படை வீரன் சொன்னாராம், இந்த பைத்தியக்காரனோடு இருப்பதை விட கடலிலே குதித்து சாவதே மேல் என்பதற்காகத்தான் குதித்தேன் என்று சொன்னானாம். யாரையும் நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. யார் சர்வாதிகாரியாக நாடாளுமன்றத்தினுடைய நாட்களை குறைக்கிறாரோ, யார் நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பேச விடாமல் மொத்தமாக ஒட்டுமொத்தமாக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 130ற்கு மேலான உறுப்பினர்களை யார் அவை நீக்கம் செய்கிறார்களோ, யார் மாநிலம் எந்த உரிமையாவது கேட்டால் உடனடியாக அங்கே இடி அல்லது சிபிஐ ரெய்டு என்று அனுப்புகிறார்களோ, அவர்கள் ஒருபொழுதும் அவர்களை வரலாறு மன்னிக்காது. அந்த கரங்களிலே இருந்து நீங்கள் விடுபட வேண்டியது என்பது, நாம் நம்முடைய உரிமைகளுக்காக எடுக்கின்ற இந்த போராட்டம் என்பது எவரிடத்திலும் நாம் கையேந்தி கேட்கின்ற பிச்சை அல்ல. இந்தியாவிலுடைய தமிழ்நாட்டினுடைய அந்த நிலப்பரப்பிலே தமிழ்நாடு 4%, ஜனத்தொகையிலே 6%, ஆனால் பொருளாதார உற்பத்தியிலே 9% தருகின்றது. தேசிய வளர்ச்சி குறியீடு என்பது, நிலையான குறியீடு என்பது 7.5% தான் ஒவ்வொரு மாநிலத்திற்கும். நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறியீடு என்பது 9.5. நிதி ஆயோக் என்கின்ற அந்த நிறுவனம் ஒரு கணக்கெடுப்பை எடுத்திருக்கின்றது. அதாவது ஏற்றுமதிக்கான தயார் நிலையிலே இருப்பது, ஏற்கனவே மின் உற்பத்தியிலே அந்த மின் அணு உற்பத்தியிலே நாம் நம்முடைய உற்பத்தி திறனை அதிகரித்ததன் விளைவாக அந்த ஏற்றுமதி என்பது 2018 அந்த ஆரம்பத்தில் வீழ்ச்சியிலே இருந்தது, 22 4வது இடத்திலே இருந்தது, இப்பொழுது முதல் இடத்திலே ஏற்றுமதியிலே இருக்கின்றோம். நிதி ஆயோக்கினுடைய தர வரிசை குறியீட்டின்படி மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் இந்த 3ஐயும் பின்னுக்கு தள்ளி நாம் முதலிடத்திலே இருக்கின்றோம். நியூயார்க்கிலே இருந்து வருகின்ற நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை எழுதுகின்றது, இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து தொழிற்சாலைகளிலும் தமிழ்நாட்டிலே இருந்து வேலையிலே சேர்ந்து முன்னேறுகின்ற பெண்கள் 43% என்று சொல்லுகின்றது. என்ன காரணம்? உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது சுய உதவி குழுக்களை அமைத்து, சுய உதவி குழுக்களை ஒரு புலிப்பாய்ச்சலை போல தமிழ்நாடெங்கும் எடுத்து சென்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைக்கு போட்ட ஆதாரமான அச்சாரம் தான் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு. அமர்ந்திருக்கின்றீர்கள் இன்றைக்கு சகோதரிகள். நீங்கள் பெண்களுடைய முன்னேற்றத்தில் இன்று நேற்றல்ல என்றைக்கும் கண்ணாக கருத்தாக இருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரானவுடன் செட்டிநாடு பகுதிக்கு செல்லுகின்றார்.
அவருக்கு விருந்து தருவதற்காக செட்டிநாட்டு அரசர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். செட்டிநாட்டு அரண்மனையை நோக்கி செல்லாமல் சுயமரியாதை இயக்கத்திலே அந்த பகுதியிலே நீண்ட நெடுங்காலமாக பணியாற்றிய வைசு மஞ்சுளா அம்மையார் என்பவருடைய வீட்டிற்கு செல்லுகின்றார். நேரடியாக அவரை சென்று சந்தித்து விட்டு அதற்கு பின்பாக செட்டிநாட்டு அரண்மனையின் விருந்துக்கு செல்லுகின்றார். பத்திரிகையாளர்கள் கேட்டபொழுது சொல்கின்றார், எங்கே பெண்களுக்கு மரியாதை தரப்படுகின்றதோ அங்கே தேவதைகள் வசிக்கின்றார்கள்.